ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா, ஐஸ்வர்யா, தாத்தா, பாட்டி, விஜய் எல்லாருமே சேர்ந்து, நம்ம சூர்யா மனசுல இருக்கிற அந்த பொசசிவ்னெஸ்ஸ வெளியில கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்காக ஒரு மாடல கொண்டு வந்து கசின் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம சூர்யா இவங்கலாம் நெனச்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, மகா மேல இருக்கிற காதல்னால பொசசிவ்னெஸ் ஆவுறாரு. இப்ப ஆபீஸ்ல டென்ஷனா நம்ம சூர்யா நின்னுகிட்டு இருக்கிறாப்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மகாவும் வந்து பாத்தீங்கன்னா, மகாவோட கசினும் வந்து பாத்தீங்கன்னா, பைக்ல வராங்க. நம்ம கசினோட பைக்ல தான் நம்ம மகா ஸ்டைலா உக்காந்துக்கிட்டு வராரு. இத பார்த்த உடனே சூர்யாவால பொறுத்துக்கவே முடியல. அவ்வளோ பொசசிவ்னெஸ் வருது. அத வெளிக்காட்டிக்க முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தவிக்கிறாரு. இது எல்லாமே நம்ம மகாவுக்கு புரியுது. வேற வழி இல்ல இல்லையா? ஸோ இப்பொழுதைக்கு எதுவும் வெளிப்படுத்த வேணாம், கேட்க வேணாம் அப்படின்னு மகாவும் ஏதோ நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா வாண்டடா மகாவ வந்து சாப்பிடுறதுக்கெல்லாம் கூப்பிடுறாரு. ஆனா நம்ம மகா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல என்னோட கசின் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு வருவாரு லஞ்ச்சு. அத தான் நான் சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்ட சேர்ந்து சாப்பிடுறாங்க. நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, மகா பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல அவுட் சைடு ஃபுட்லாம் நாட் அலவுடு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுர்றாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கறப்ப மகாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. நம்ம மேல இவ்ளோ பொசசிவ்னெஸ்ஸா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ நடக்கிற விஷயத்த எல்லாமே வந்து இங்க ரூம்ல வந்து நம்ம ஐஸ்வர்யா, விஜய், தாத்தா, பாட்டி இது எல்லாமே இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா வர்ற சித்ரா தேவி ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு போகும்பொழுது கரெக்ட்டா ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சர்றாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, நம்ம ஐஸ்வர்யா சும்மா விடுவாங்களா சித்ரா தேவிய? வச்சு செஞ்சு விட்டர்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, சரி வீட்டுக்கு போகும்போதுனாச்சும் மகாவ நம்ம கார்லயே அழைச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சூர்யா ட்ரை பண்றாரு. ஆனா, அங்கேயும் பைக்க எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாப்ல நம்ம கசின்னு. ஸோ நம்ம சூர்யாவுக்கு ஒரே டென்ஷன் ஆவுது. ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.